பட்டியிலிருந்து போடிக்கு புதிய பேருந்து சேவை. ஓபிஎஸ் வாக்குறுதி. 15ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் தேர்தலை புறக்கணித்த கரட்டுப்பட்டி கிராமத்தின் அடிப்படை தேவைகளை புரிந்து சமுதாய கூடம், நாடக மேடை, தார்ச்சாலை, கழிவுநீர் கால்வாய், மின்விளக்கு வசதி உள்ளிட்ட அனைத்தையும் செய்து தருவதாக ஓ. பன்னீர்செல்வம் வாக்குறுதி வழங்கியதால் கரட்டுப்பட்டி கிராம மக்கள் மகிழ்ச்சி. தேனி மாவட்டம் போடி மேல சக்குநாதபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்டது கரட்டுப்பட்டி கிராமம். அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத காரணத்தினால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் பீஸ் கமிட்டி மூலம் சமாதானம் செய்யப்பட்டு தேர்தல் வாக்குறுதி அளிப்பதாக உறுதியளித்தனர். இந்த நிலையில் அவர்களது அடிப்படை தேவைகளை புரிந்து ஓ. பன்னீர்செல்வம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு முடிந்த காரணத்தினால் அப்பகுதியில் வாக்கு சேகரிக்க முடியாத நிலை ஏற்பட்டு தொடர்ந்து 15ஆம் தேதி இரவு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கரட்டுப்பட்டி கிராம மக்களின் அடிப்படை தேவைகளான சமுதாய கூடம், நாடக மேடை, தார்ச்சாலை அமைத்தல், மின்விளக்கு, கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட பிரச்சனைகள் தேர்தல் முடிந்த பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஓ. பன்னீர்செல்வம் வாக்குறுதி அளித்தார். அது மட்டுமல்ல, அவர்களது கோரிக்கையில் இல்லாத ஒரு வாக்குறுதியாக கரட்டுப்பட்டி கிராமத்திலிருந்து போடி பேருந்து நிலையம் வரை புதிய பேருந்து சேவை ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்ததால் கரட்டுப்பட்டி கிராம மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து பேசிய ஓ. பன்னீர்செல்வம், நடைபெற்று கொண்டிருக்கும் ஆட்சி ஏழை எளிய மக்களின் ஆட்சி. ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பண்பும் கொண்டவர் முதலமைச்சர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராவதற்கும் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கும் போடி சட்டமன்ற தொகுதியில் தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கிராம மக்களிடம் தேர்தல் பரப்புரையில் கேட்டுக்கொண்டார்.